ஆண்டவர் ரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தினால் உங்களுக்கு என்னுடைய அன்பின் வாழ்த்துக்கள். இந்த காலை வேளையில் நாம் தியானிக்கும்படியாக தெரிந்து கொள்ளப்பட்ட வேத பகுதி அது ஏசாயா 44 அதிகாரம் 21 வசனம். ஐசையா சாப்டர் 44 verse 21. யாக்கோபே, இஸ்ரவேலே, இவைகளை நினை, நீ என் தாசன், நான் உன்னை உருவாக்கினேன், நீ என் தாசன், இஸ்ரவேலே, நீ என்னால் மறக்கப்படுவதில்லை. கர்த்தர் காலை வேளையிலே நம்மை பார்த்து சொல்லுகிற ஒரு வேத வார்த்தையானது நீ என்னால் மறக்கப்படுவதில்லை. ஏதோ இப்படியாக சொல்லுது. யாக்கோபே, யாக்கோபே என்றால் என்ன அர்த்தம் தெரியுமா? தொடர்ந்து வருபவன், ஃபாலோயர். தன்னுடைய அண்ணனுடைய காலை பிடித்து கொண்டே வந்ததினால் அவனுக்கு யாக்கோபு என்று பெயர் வைக்கிறார். ஆனால் அவனுடைய அண்ணனோ அவனை எத்தன் என்று மாற்றி போடுகிறான். இன்றைக்கு நீங்கள் கர்த்தரை பின்பற்றுவர்களாக இருக்கலாம், ஆனால் உலக மக்கள் அவன் ஒரு எத்தன், அவன் சரியான ஒரு ஏமாற்றுக்காரன் என்று சொன்னாலும் கர்த்தர் உங்களை பார்த்து சொல்லுகிற ஒரு வார்த்தை இஸ்ரவேலே. இஸ்ரவேலே என்றால் என்ன அர்த்தம் தெரியுமா? தேவனோடு போராடி ஜெயித்தவன், ஒன் ஹூ ஸ்ட்ரகிள்ஸ் வித் காட் என்று அர்த்தமா? உங்களுடைய வாழ்க்கையில் மற்றவருடைய சாபம், பெற்றோருடைய சாபம், மூதாதையருடைய சாபம், இந்த ஜனங்களுடைய சாபம், இந்த உலகத்தில் தாவியுடைய போராட்டங்கள் எல்லாவற்றையும் நாம் ஜெயிக்க வேண்டும் என்று சொன்னால் நாம் தேவனோடு கூட போராட வேண்டும். ஜெபத்திலே போராட வேண்டும், காத்திருப்பிலே போராட வேண்டும், தரிசனத்திலே போராட வேண்டும், பரிசுத்தத்திலே போராட வேண்டும், ரத்தத்தோடு கூட போராட வேண்டும், இயேசுவின் ரத்தத்தை தரித்து கொண்டு போராட வேண்டும், அசுத்தாவிகள் வல்லமைக்கு எதிராக போராட வேண்டும், நம்முடைய கேரக்டர் மாறும்படியாக போராட வேண்டும், நம்முடைய சுபாவ அன்பு விட்டு போகும்படியாக, அதாவது பரிசுத்த ஆவியினாலே எல்லாரையும் நேசிக்கக்கூடிய அன்போடு கூட மாற வேண்டும். நம்முடைய விரோதமாய் எழும்புகிற கசப்போடு கூட நாம் போராட வேண்டும். யாக்கோபு போராடினார். தேவன் இவனை பார்த்து சொல்லுகிற வார்த்தை, நீ என் தாசன், யூ ஆர் மை சர்வன்ட். 2 முறை வருகிறது. நீ என் தாசன், நான் உன்னை உருவாக்கினேன். ஏசாயா 44:2 வாசிக்கும் பொழுது, தாயின் கற்பத்திலே உன்னை உருவாக்கினவர். தாயின் கற்பத்திலே யாக்கோபுக்கு ஒரு போராட்டம் வந்தது, ஏசாவினால் போராட்டம் வந்தது. இன்றைக்கு உங்களுக்கு அனுதினமும் வாழ்க்கையும் தாயின் கற்பம் தான். கர்த்தரோடு கூட உருவாக்கப்படுகிற ஒரு வேளையிலே அது தாயின் கற்பம் தான். அதில் போராட்டம் வருகிறதா? கலங்காதீர்கள். கர்த்தர் சொல்லுகிற வார்த்தை, நான் உன்னை உருவாக்கினேன், நான் உன்னை உருவாக்கினேன், நீ என் தாசன், இஸ்ரவேலே, நீ என்னால் மறக்கப்படுவதில்லை. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கண்களை மூடி ஜெபிப்போமா? அன்பின் பரலோக பிதாவே, நீங்கள் சொன்னீங்கப்பா, நீ என்னால் மறக்கப்படுவதில்லை என்று சொல்லி. இன்றைக்கு கர்த்தர் நம்மை பார்த்து சொல்லுகிற ஒரு வார்த்தை, நீங்கள் என்னால் மறக்கப்படுவதில்லை. உயர்த்தப்பட வேண்டிய காலம் வந்தாயிற்று. கவலைகள் மாறுகிற காலம் வந்தாயிற்று. கடன்கள் மாறுகிற காலம் வந்தாயிற்று. தொழிலில் ஒரு விருத்தி வருகிற காலம் உண்டாயிற்று. வியாதி மறைகிற காலம் உண்டாயிற்று. பிள்ளைகளோட திருமணம் நடக்கப் போகிற காலம் உண்டாயிற்று. பலத்த கரத்திலிருந்து அடங்கியிருந்த உங்களை நோவா பேழை விட்டு வழிவா என்று சொல்லப்படுது. கர்த்தர் நினைவு கூர்ந்த காலம் உண்டாயிற்று. கர்த்தர் உங்களை வெளியே வெற்றி சிறக்க பண்ணுகிற காலம் உண்டாயிற்று. கலங்காதீர்கள். எஜமானுடைய கட்டளைக்காக காத்திருக்கிற பிள்ளைகளே, கலங்காதீர்கள். கர்த்தர் உங்களோடு கூட இருக்கிறார். இயேசுவின் நாமத்தின் நல்ல பிதாவே, ஆமென். தேங்க்யூ. காட் பிளஸ் யூ.